நான் மனித உடலை பற்றி அமேசிங் ஃபேக்ட்ஸ் 15 சொல்ல போகிறேன். ஃபேக்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே கைரேகை யூனிக்காக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி நாக்கினுடைய ரேகையும் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபேக்ட் நம்பர் 1. ஃபேக்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நம்ம உள்ளங்கை அப்படி இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டோம்னா அதோட அளவு தான் நம்ம இதயத்தோட அளவு அப்படிங்கிறதா. அதை வந்து ஃபிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த அளவு தான் நம்ம இதயம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதா ஃபேக்ட் நம்பர் 2. ஃபேக்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா, நம்ம உடம்புலேயே ரொம்ப பெரிய ஆர்கன் வந்து நம்மளுடைய சிறுகுடல் தான். ஆனால் வந்து பெரிய ஆர்கனாக இருந்தாலும் அது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதோட அளவு வந்து 20 மீட்டர் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் நம்பர் 3. ஃபேக்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னா, நம்ம தூங்கும்போது நம்மளால் வாசனையை உணர முடியாது. அது எவ்வளோ நல்ல வாசனையாக இருந்தாலும் சரி, இல்லை நாற்றமாக இருந்தாலும் சரி, நம்மளால் தூங்கும்போது அது உணர முடியாது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் நம்பர் 4. ஃபேக்ட் நம்பர் 5 என்னன்னா, நம்ம காலையில் போய் ஹைட் பார்க்குறோம், நைட் ஒரு தடவை ஹைட் பார்த்தோம் அப்படின்னா காலையில் தான் நம்ம நைட்டை விட ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் நம்பர் 5. ஃபேக்ட் நம்பர் 6 என்னன்னா, நம்ம தும்மும்போது நம்ம மூக்கிலேருந்து எவ்வளோ வேகமாக காற்று வெளியே வருது அப்படின்னு தெரியுமா? நம்ம தும்மும்போது நம்ம மூக்கிலேருந்து 100 மைல் பர் ஹவர் அப்படிங்கிற வேகத்தில் காற்றானது வெளியே வரும். அதனால தான் முகத்தை மூடி நம்ம வந்து தும்ம சொல்லுவாங்க. ஃபேக்ட் நம்பர் 7 என்ன அப்படின்னா, நம்ம போன் கான்க்ரீட்டை விட 4 மடங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் நம்பர் 7 இருக்குது. ஸோ நம்ம போன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது, நம்ம தைரியமாக அதை சொல்லிக்கலாம். ஃபேக்ட் நம்பர் 8 என்ன அப்படின்னா, நம்மளோட கை நகங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து கால் நகங்களை விட 4 மடங்கு வேகமாக வளரும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் நம்பர் 8. ஃபேக்ட் நம்பர் 9 என்ன அப்படின்னா, நம்மளோட கண் இமைகளோட ஆயுட்காலம் எவ்வளோன்னு சொல்லி தெரியுமா? நம்ம கண் இமைகள் வந்து 150 நாட்கள் வரை இருக்கும் அப்படிங்கிறது தான். ஃபேக்ட் நம்பர் 10 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு. என்னன்னா, குழந்தைகளோட நாக்கில் டேஸ்ட் பட்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பெரியவங்களோட கம்பேர் பண்ணும்போது குழந்தைகளோட நாக்கில் அந்த சுவை நுண்ணரும்புன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப அதிகமாக இருக்கிறனால தான் குழந்தைங்க நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 11 என்ன அப்படின்னா, நம்மளோட ஐபால்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட நம்ம மூளையினுடைய ஒரு பகுதி தான் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் நம்பர் 11. ஃபேக்ட் நம்பர் 12 என்ன அப்படின்னா, இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். என்னென்னா, நம்ம வாயில் உமிழ்நீர் சுரக்கும் இல்லையா, எச்சில் சுரக்கும். நம்ம சாப்பிடும்போது அது நிறையவே சுரக்கும். அது ஒரு நாளைக்கு எவ்வளோ சுரக்கும் தெரியுமா? 1/2 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரையும் சுரக்கும். ஃபேக்ட் நம்பர் 13 என்ன அப்படின்னா, நம்ம பாதத்தில் கூட வேர்க்கும். எவ்வளோ வேர்க்கும் அப்படின்னா, எப்பிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பிண்ட் ஆஃப் ஸ்வெட் அப்படிம்பாங்க. அது எவ்வளோனா 568 ml, அதாவது 1/2 லிட்டரை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக. ஃபேக்ட் நம்பர் 14 என்ன அப்படின்னா, நம்முடைய முடி, பற்கள், எலும்பு, நகங்கள் இதில் எல்லாம் கூட டியூமர் வந்து உருவாகும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் நம்பர் 14. ஃபேக்ட் நம்பர் 15 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்னா, ஃபேக்ட் நம்பர் 15ல் நம்ம உடம்புலையே ரொம்ப சின்ன போன் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம காதில் தான் இருக்குது. அதை வந்து ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மேலியஸ், இன்கஸ், ஸ்டேப்ஸ்னு 3 பகுதிகள் இருக்கும். கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.